ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சில் வீடியோ போட்டு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய ரிவ்யூ ஆர் பிரேக் டவுனை பற்றி அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைலரே காமிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜான்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க, ப்ரொட்டாகனிஸ்டா. இதில் நம்ம கிறிஸ் பிராட் வரமாட்டார். ஓவன் கிரேடி, கிளேர் என்ற கதாபாத்திரங்கள்லாம் இந்த இதில் வரப்போகிறது கிடையாது. ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரியாலஜி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு சொல்லலாம், அதாவது தான் ரீபர்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜோரோ பெனட் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் முடிஞ்சு ஒரு 5 years கழிச்சு தான் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகே, நம்ம வாங்க ட்ரைலருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியத்தில் காமிக்கப்படுது. அதில் டைனோசர் ஸ்கெல்டன் காமிக்கும் போது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா when dinosaur rule the world அப்படின்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் இதிலே தெரிஞ்சிருச்சு நம்ம டைனோசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவிட்டாங்க. நம்ம டொமினியன்லேயே பார்த்துருப்போம், உலகம் முழுவதும் டைனோசர்ஸ் பரவிட்டாங்க. ஸோ இது 5 years கழிச்சு நடக்கிறது கதைன்றதுனால உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மக்களோட டைனோசர்ஸ் கலந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர்க்கப்படுது. ஸோ அந்த ரிசர்ச் மிஷனாக என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஸோ ஒரு முக்கியமான 3 பேர் டைனோசரோட டிஎன்ஏ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி டைனோசர் உலகம் முழுவதும் இருக்காங்களே, இப்போ டைனோசரை உருவாக்க போகிறாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ மியூட்டனை உருவாக்கலாம். பட் மியூட்டனை உருவாக்க வாய்ப்பு இல்லைன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அதில் ஹியூமனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. மனித வளர்ச்சி, உலகத்தோட வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணி ஏதாவது மனுஷனை மியூட்டன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசர்ச்சுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கைவிடப்பட்ட தீவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் பார்க்கோட ரிசர்ச் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த தீவுக்கு தான் அங்கே போகிறாங்க. அண்ட் இந்த ஷாட்டில் காமிக்கக்கூடிய இந்த டைனோசர் பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம நிறைய டைனோசர் மூவி பார்த்துருந்தாலும் டைனோசர் பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனாக பார்க்கும்போது, அதாவது அவங்க எவ்வளோ தனியாக பார்க்கும்போது நம்மலாம் சின்னதாக தெரியும் இல்லையா, பட் அது அந்தளவுக்கு நம்ம பிரமிப்பாக தெரியாது. பட் நம்ம பார்வையிலேருந்து டைனோசர் பார்க்கும்போது அது ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங் சொல்லலாம். காட்ஸிலா எக்ஸ் காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா பார்வையில் காங் பார்வையில் காட்டுறதுனால நமக்கு காட்ஸிலா எவ்வளோ பெருசு, காங் எவ்வளோ பெருசுன்ற அந்த ஃபீலே நமக்கு தெரியாது. ஸோ மனுஷங்க அந்த பேட்டில் நம்ம பில்டிங்கில் பேட்டில் பண்ணுவாங்க. பட் 2 குரங்கு ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் அடிச்சுக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் மனுஷங்க பார்வையில் காமிக்கும் போது தான் அந்த மங்கி, அந்த காங் எவ்வளோ பெருசு, காட்ஸிலா எவ்வளோ பெருசுன்றதை நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இல்லை. பட் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படம் முழுக்க மனுஷங்க பார்வையில் நடக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசருடைய அந்த பெரிய உருவத்தையும் நம்மளால் வேப்பாக பார்க்க முடியும். 3 டைனோசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைனோசர் டிஎன்ஏ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட டிஎன்ஏ தான் எடுக்க போகிறாங்க மேக்ஸிமம். பிகாஸ் அதிலே சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸ்ட்டு நம்ம எடுக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் அளவுக்கு பெருசாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுன்றதுனால அதுங்களுடைய முட்டையில் எடுக்க போகிறாங்க. பட் அதோட பேரண்ட்ஸ் அங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த தீவில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீவில் இருக்க டைனோசர்ஸ்லாம் நார்மல் டைனோசர்ஸே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் டைனோசர்ஸை காட்ட போகிறாங்க. ஹைபிரிட் டைனோசர்ஸ் அல்லது மியூட்டன் டைனோசர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த ஷாட்டில் பாருங்களேன், அதோடைய காலை பாருங்க, அது காலா கையா கூட தெரியல, எனக்கு கை மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த டைனோசர் கன்ஃபார்ம் மியூட்டனா தான் இருக்கும். எப்படி நம்ம ஜுராசிக் வேர்ல்ட்ல இண்டோமினஸ் ரெக்ஸை உருவாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மியூட்டனா தான் உருவாக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து துரத்தி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்ல வந்து லைட்டாக அதோட ஃபேஸ் உங்களால் பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது ஒரு ஏலியன் மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. எனக்கு டைனோசரா ஃபீல் ஆகலை. அந்த மியூட்டன் வேறு ஏதோ ட்ரை பண்ண போய் அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி இது கிரியேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஷாட்டை பாருங்க, ஒரு ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த டைனோசருக்கு மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அது பார்த்தாலே தெரியுது, அது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் மாதிரி தெரியல, கம்ப்ளீட்டாக அது மியூட்டன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது. இந்த டைனோசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியோட வில்லனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் ராப்டர்ஸும் அப்பியரன்ஸ் ஆக போகுது. அது அந்த மூவிலே காமிச்சிட்டாங்க, நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துட்டோம். நம்ம ஓல்ட் மூவிஸில் பார்க்கக்கூடிய டைனோசர்ஸுமே இந்த மூவியில் அப்பியரன்ஸ் ஆக போகுது. நம்ம டீரெக்ஸுமே அப்பியரன்ஸ் ஆக போகுது. டைனோசர் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே டீரெக்ஸ் இல்லாமல் எப்படி டீரெக்ஸ் இருக்க போகுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீரெக்ஸை பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டீரெக்ஸே கிடையாது. இதுவும் ஒரு ஹைபிரிடாக தான் இருக்கணும். ஸோ இப்படி இண்டோமினஸ் ரெக்ஸ் மாதிரி இதுவும் வேறு மாதிரி பார்த்தா இந்த தீவில் மேக்ஸிமம் இருக்கிற க்ரீச்சர் டைனோசர்ஸ் எல்லாமே ஹைபிரிடாக தான் இருக்கணும். பிகாஸ் இவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் நார்மல் டைனோசர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நிறைய டைனோசர்ஸை வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சிருக்காங்க. நம்ம மூவி பார்க்கும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் மட்டும் இல்லாமல் இந்த தீவுக்குள்ள வேற ஏதோ ஒரு டீம் மாட்டிருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷிப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் இல்லாமல் வேற யாரோ இருக்காங்க. மேபி ஏதோ ஒரு ஃபேமிலி மாட்டிருக்க சான்சஸ் இருக்குது. சில லீக் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி அங்கே மாட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சேனல்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேபி இருக்கலாம், மூவி வந்தால் நமக்கு தெரியும். எனக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசாரஸ் மோசாஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை சுற்றி
பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசாரஸ் சொல்கிற மாதிரியும் அவங்க மோசஸாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையாக சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் மோசஸாரஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பைனோசாரஸ் அட்டாக் பண்ணி அது சாப்பிட்றதுன்னு நினச்சேன். பட் இவங்க ஒன்றா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி மூவி பார்க்கும்போது நமக்கு என்னென்னு கிளியராக தெரியும். டோட்டலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நம்ம பழைய ஜுராசிக் பார்க் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஜுராசிக் வேர்ல்டு ஆக்சுவலாக ஜுராசிக் பார்க்கை விட ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் அந்த ஜென்ரேஷன் தான். ஜுராசிக் வேர்ல்டு தான் என்னோட ஃபேவரட். பட் இருந்தாலும் ஜுராசிக் பார்க்கோட அந்த ஒரு வைப்ன்றது தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு வைபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைலர் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்துச்சு. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. டொமினியன் ஓகே தான், பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ தான் அதிகமாக வந்துச்சு. பட் அது ஓகே தான். இருந்தாலும் மற்ற படங்கள் ஒப்பிடும்போது டொமினியன் அந்தளவுக்கு சூப்பர் கிடையாது. ஆனால் இந்த டைம் ரீபர்த், ஜுராசிக் வேர்ல்டோட ரீபர்த் கண்டிப்பாக மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கவர் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் நான் பேசிக்காக மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.